மனுஷி திரைப்படம் தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்சார் போர்டுக்கு உயர்நீதிமன்றம் தங்கள் தரப்பில் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆட்சேபனைக்குரிய காட்சிகள், வசனங்கள் தெரிவிக்காமல் எப்படி எடிட் செய்ய முடியும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். இந்த மனுஷி திரைப்படம் தொடர்பாக நீதிமன்றம் எழுப்பியிருக்கும் கேள்வி என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தை வெற்றிமாறனின் கிராஸ்ரூட் பிலிம் கம்பெனி தயாரித்திருக்கிறது. படத்தை கோபி நாயனார் இயக்கியிருக்கிறார். இசையமைப்பாளர் இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். பயங்கரவாதி என்ற சந்தேகத்தில் பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவது குறித்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கடந்த ஆண்டு வெளியானது நிலையில் மாநில அரசை மோசமாக சித்தரித்துள்ளதாகவும் கம்யூனிஸ்ட் கொள்கையை குழப்பும் வகையில் காட்சிகள் அமைக்கப்படுவதாகவும் கூறி இந்த படத்துக்கு சென்ற சென்சார் சான்று வழங்க போர்டு மறுப்பு தெரிவித்தது. இதனை எதிர்த்தும் நிபுணர் குழு அமைத்து படத்தை மீண்டும் சென்சார் செய்ய கோரி அடுத்த மனுவை பரிசீலிக்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிடக் கோரியும் வெற்றிமாறன் படத்தினுடைய தயாரிப்பாளர் வெற்றிமாறன் சார்பில் சென்னையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகளின் ஆனந்த விசாரணை கொண்டது. அப்போது படத்துக்கு சென்சார் சான்று வழங்க மறுத்து பிறப்பித்த உத்தரவில் எந்த காட்சிகள், எந்த வசனங்கள் ஆட்சேபனைக்குரியவை என குறிப்பிடவில்லை என்று வெற்றிமாறன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் அரசு கொள்கைகளுக்கு அவதூறு விளைவிக்கும் நாட்டின் நலனுக்கு விரோதமாகவும் இந்த காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களின் கேட்ட நீதிபதி ஆட்சேபனைக்குரிய காட்சிகள், வசனங்கள் எவை என குறிப்பிடாமல் எடிட் செய்ய வேண்டும் என்றால் எப்படி சென்சார் போர்டு எடிட் செய்ய முடியும் என்று சென்சார் போர்டு தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். நீங்கள் குறிப்பிட்டதை பார்த்தால் இந்த படத்தையே ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு வேறு படம் எடுக்க வேண்டியது இருக்கும் என்பது போலதான் உங்களுடைய கருத்து இருக்கிறது நீதிபதி தெரிவித்தார். படத்தில் இடம்பெற்றுள்ள ஆட்சேபனைக்குரிய காட்சிகள், வசனங்கள் எவை என குறிப்பிட்டு தெரிவித்தால் மட்டுமே அந்த காட்சிகளை மாற்றி அமைக்க முடியும் என தெரிவித்தபடி இந்த காட்சிகள் மற்றும் வசனங்களை மனுதாரருக்கு தெரிவிப்பது குறித்து விளக்கம் அளிக்கும்போது சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டார். அதே போல மனுதாரர்களுடன் திரைப்படத்தை பார்த்து ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் மற்றும் வசனங்களை சுட்டிக்காட்டலாம் என்று யோசனை தெரிவித்த நீதிபதி இந்த மனு மீதான விசாரணையில் ஜூன் 17ஆம் தேதி விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.